எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணிலே இதுவரை இருந்த அரசியல் கட்சி ஆட்சி இதற்கு மாற்றாக முற்றுமுழுதாக ஒரு புதிய அரசியல் கோட்பாட்டை வகுத்து பகுத்து ஒரு தூய அரசியல் பாதையை உருவாக்கி அதிலே பயணித்து வருகிறோம். உண்மையும் நேர்மையுமாக ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு, தன்னலமற்று மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்பதற்கு உறுதியேற்று இந்த பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள், அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, அதற்கப்புறம் இத்தனை முறை மாறி மாறி நாட்டை ஆண்டவர்கள் வறட்சியை தவிர வேறு எதையும் நமக்கு தரவில்லை. இங்கே பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இந்த கட்சிகள் உருவாக்கி கோடியோடியாக பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்திலே வாக்குக்கு 500,000 கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற முறை இருப்பதால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போது மட்டும் மக்களை சந்தித்தால் போதும், அந்த நேரத்தில் அவர்களை பற்றி சிந்தித்தால் போதும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டார்கள். தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போது எது மக்களின் பிரச்சனையாக இருக்கிறதோ அதை நாங்கள் வந்தால் தீர்ப்போம் என்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை மக்களுக்கு தந்தவர்களே அவர்கள்தான் என்பதை வசதியாக மறந்து விடுகிறார்கள். இவ்வளவு சிக்கல், கணக்கில்லாத சொத்து வரி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதெல்லாம் ஒரு சொத்து வரி உயர்வு என்று அப்படியே வரி உயர்ந்திருக்கு என்று மட்டும் பார்க்க முடியாது. ஒரு கடை வாடகைக்கு இருப்பார், அந்த வாடகைக்கு விட்ட உரிமையாளர் சொத்து வரி கட்டுவதற்கு வாடகைத்தான் உயர்த்துவார். ஒருவர் வீட்டு வாடகைக்கு குடியிருப்பார், அந்த வீட்டு உரிமையாளர் சொத்து வரி கட்ட வீட்டு வாடகைத்தான் உயர்த்துவார். அப்போ ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவர் கடை வாடகை உயர்ந்த பிறகு ஒரு வழி இல்லை, அவர் கரையில் இருக்கிற பொருட்களின் விலை தானாக உயரும், வழியே கிடையாது. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்றால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று கருதிவிட முடியாது. பல்வேறு இடங்களில் விளைகிற அத்தியாவசிய பொருள்கள், காய்கறிகள், பால், முட்டை, இவற்றெல்லாம் அரிசி, இவற்றெல்லாம் பருப்பு, இவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு வர இப்போ கோயம்பேடு சந்தைக்கு மதுரையில் இருந்து வருது, கோவையில் இருந்து வருது, அல்லது ஊட்டி கொடைக்கானல் இருந்து முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் வருது என்றால் அதை எடுத்துக்கொண்டு வருகிற இடப்பெயர்வு, அந்த வாகனம், பாரவுந்து, லாரி, அதனுடைய எரிபொருள் செலவு, 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கட்டுகிற சுங்க செலவு, சுங்கச்சாவடி, அந்த செலவு, சுங்க கட்டணம், பிறகு வண்டி வாடகை, இவையெல்லாம் அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, காய்கறி, இதிலே இந்த வண்டி வாடகை இந்த செலவு அந்த உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளின் விலையோடு சேர்ந்து விடுகிறது. 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் என்றால் மேலும் 20 ரூபாய் சேர்ந்து 70 ரூபாயாக உயர்ந்து விடுகிறது. அப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் பார்க்க முடியாது, சுங்க கட்டண விலை உயர்வு என்று மட்டும் பார்க்க முடியாது, சொத்து மின்கட்டண உயர்வு என்று பார்க்க முடியாது. இப்ப ஒரு கடையில் வாடகைக்கு இருக்கிறவர் சொத்து வரியும் கூடி போச்சு, மின்கட்டணம் உயர்ந்துருச்சு என்றால் அவர் அந்த பொருளை அதே விலைக்கு விற்று வாடகை கட்டி வியாபாரம் செய்ய முடியாது. அப்ப தானாகவே அத்தியாவசிய பொருளின் கட்டணம் உயர்ந்து, அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இப்ப எதை பற்றியுமே கவலைப்படாமல் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை உயர்வு எல்லாம் ஏற்றிவிட்டு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆகச்சிறந்த கல்வியை, தரமான கல்வியை
எல்லோருக்கும் சமமாக சரியாக இலவசமாக தந்தோம் என்று சொல்ல இந்த ஆட்சியாளர்களுக்கு தகுதி இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, சொல்ல முடியுமா? சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு குடிமக்களுக்கு கொடுத்தோம். நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடலோடி மனிதனுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தினோம் என்று சொல்ல முடியுமா? தூய குடிநீரை வீடு வீடுக்கு நாங்கள் விநியோகம் செய்தோம். இந்த தண்ணீர் விற்பனை முறை எப்போது வந்தது? 800 கோடி மக்கள் உலகிலே 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு 2 விழுக்காடு தான் இருக்கா? ஐயோ இது 20 விழுக்காடாக எப்படி உயர்த்துவது என்று சிந்திக்காத மனித மூளை 2 விழுக்காடு தான் இருக்கா? அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் என்று யோசித்ததுதான் இந்த உயிர்களுக்கு அது செய்த பச்சை துரோக சிந்தனை, ஒரு கொடிய சிந்தனை. தண்ணீர் மனிதனுக்குமான தேவை, மனிதனுக்கு மட்டுமான தேவையாக இருந்தால் சரி, அது உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்குது. இந்த மரத்திற்கு தேவை, அந்த மரத்திற்கு தேவை, அந்த மைனாவுக்கு தேவை, அந்த கொக்குக்கு தேவை, எறும்புக்கு தேவை, எல்லா உயிர்களின் உயிர் தேவை நீர். அது மனிதனுக்கு மட்டுமான தேவை என்பது போல கருதி அந்த நீரை உறிஞ்சி அதை விற்கிறார்கள். இது எப்படிப்பட்ட செயல்? தாயின் மாரிலே பால் குடிப்பதற்கு பதிலாக அந்த மாரையை அறுத்து ரத்தம் குடிப்பதற்கு ஒப்பான செயலாகும். இந்த கொடுஞ்செயலை செய்கிற ஆட்சி. நீங்கள் அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், குடிநீர், நீர், இதையெல்லாம் விற்பனை பொருளாக மாறிவிட்ட நாடு நாடல்ல சுடுகாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காசு இருந்தால் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கலாம். நல்ல நிறைய பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சென்று உயிரை காப்பாற்றி வரலாம். பணம் இல்லை என்றால் பாடையை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற கல்வி மருத்துவ கட்டமைப்பு. ஒரு தவிச்சவாய்க்கு தண்ணி வர முடியாத அரசு இருந்தால் என்ன, செத்தால் என்ன? நாட்டின் குடிகளுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க முடியவில்லை. அருகில் இருக்கிற கர்நாடகாவில் கேட்டு 150 டிஎம்சியை பெற முடியவில்லை. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழ்நாட்டிற்கு. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாளா என்று காங்கிரஸ் கட்சி, அங்கு ஆளுகிற கட்சி, அங்கு சீதாராமையாவும் சிவகுமாரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொக்கரிக்கிறார்கள். நாங்கள் என்ன முட்டாளர்களா என்று. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உனக்கு என் கட்சியில் கூட்டுமில்லை சீட்டுமில்லை என்று சொல்ல திமுகவுக்கு ஏன் துணிவில்லை? அந்த கட்சியை அங்கு போய் வாக்கு சேகரித்து வெல்ல வைத்தவர் யார்? இவர்தான். அவன் மேகதாதுல அணை கட்டியே தீர்வேன் என்றான். காவிரியில் தண்ணி வராதவன் மேகதாதுல அணை கட்டினான். நிலைமை என்னாகும்? தஞ்சை விவசாயிகளுக்கான தண்ணீரா காவிரி? தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கான குடிநீரும் காவிரி நதி நீர் தான். அதை மறுக்கிறது. நீங்கள் அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சியா இல்ல மாநில கட்சியா? பாரதிய ஜனதா இந்திய கட்சியா மாநில கட்சியா? இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றையும் பேசுகிற இந்த கட்சி கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியாக மாறிவிடுவது ஏன்? சரி, காங்கிரஸ் தர முடியாது என்கிறது. பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? இல்லை, தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படி இங்க இருக்கிற பாரதிய ஜனதா சொல்லுமா? இல்ல அங்க இருக்கிற பாரதிய ஜனதா சொல்லுமா? சொல்லாது. பிறகு இந்த கட்சிகளுக்கு என் வாக்கிற்கு, என் வீட்டு இளவுக்கு அழாதவனுக்கு, என் வீட்டு தோரத்திற்கு பங்கேற்க வராதவனுக்கு என் வாக்கிற்கு, எனக்கு தண்ணி வர முடியாது என்று சொல்றவனுக்கு என் வாக்கை கொடுத்து வலிமை சேர்ப்பது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். இதுல என்ன மாறுதல் வரப்போகிறது? தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா, எனக்கு ஒரு ஓட்டு இல்லை என்ற நிலையை உருவாக்கினால் அவன் பணிவான், தண்ணி தர யோசிப்பான். அதை கேட்டு பெற்றுத்தராத பாரதிய ஜனதா இந்திய நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார், இந்திய கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரஸ் திமுக காவிரி நதிநீருக்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று பிரதமர் பேசுகிறார். எவ்வளவு பொறுப்பற்ற பேச்சு! இந்த நாட்டின் பிரதமர் தலையிட்டு உரிய நதிநீரை பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் கூட்டணியில் இருக்கிற 2 கட்சி நல்லா சண்டையிடுச்சுக்கிறது வந்து ஏளனமாக பேசுகிறார். அவரே சொல்கிறார், நாங்கள் குஜராத்தில் நர்மதா நதியிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீரை பங்கிட்டுக் கொள்கிறோம் என்று. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரு மாநிலங்களுக்கிடையே நதியை பங்கிட்டு பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பற்று 2 கட்சிகள் சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார். இவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாக்கு தரப்போகிறீர்களா? மனச்சான்று இருக்கிற
என் இன சொந்தங்களிடத்தில், என் மக்களிடத்தில் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் எதற்காக ஒரே ஒருவர் எந்திரிச்சு இதற்காக காங்கிரஸ் வேண்டும், இதற்காக பிஜேபி வேண்டும், ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரணம். காங்கிரஸ் மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை மாறுதலும் கிடையாது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது காங்கிரஸ், என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். பாபர் மசூதியை இடிச்சது ஆர்எஸ்எஸ் பிஜேபி, இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ். இவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாப்ட் இந்துத்துவா. we are all hindus, இது பிஜேபி. எஸ், we are all hindus, இது காங்கிரஸ். தட்ஸ் ஆல். ஒரு இல்ல. இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ், அவ்வளவுதான். என்ன மாறுதலை கண்டீர்கள்? காவிரி நதிநீர் உரிமையிலே இவர்கள் நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கச்சத்தீவு மீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, பலமுறை தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கும் போது உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்த பதில் மனு, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். திருப்பி பாரதிய ஜனதா ஆட்சியில் ஐயா நரேந்திர மோடி ஆட்சியிலே ஒரு வழக்கு, அதுக்கு பாரதிய ஜனதா கொடுத்த பதில் மனு, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ், இது பாரதிய ஜனதா. ரெண்டு பேருக்கும் என்ன பாலிசி சேஞ்ச் இருக்கு? அதே வெளியுறவு கொள்கை, அதே பாதுகாப்பு கொள்கை, அதே கல்விக் கொள்கை, அதே பொருளாதார கொள்கை. பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இந்த நாட்டை 150 கோடி மக்கள் தொகையை தொட்ட நாட்டை ஒரு சந்தையாக மாற்றியது இவர்கள் தான். இந்த நாடு உலக முதலாளிகளின் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. எதிர்த்து என்னோட வாதிகள் யார் தயாராக இருக்கிறார்? இந்த பொருளாதார கொள்கையில் சந்தை, இது சந்தை. எல்லாமே விற்பனை பட்டமாகத்தான் பார்க்கப்படும். தண்ணீர், மருத்துவம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பிலே கையெழுத்திட்டதனால் வந்த பிள்ளை. அவனுக்கு மருத்துவம் சேவை, நமக்கு கல்வி சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை, இவையெல்லாம் நமக்கு சேவை. ஆனால் அவனுக்கு தொழில். அவன் என்ன சொல்லுகிறான்? கல்வி நிலையங்கள் நடத்துவது, மருத்துவமனை கொடுப்பது, தண்ணீர் விநியோகம் செய்வது, சாலை போடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம் செய்வதெல்லாம் அரசின் வேலை இல்லை. அதை முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு அவன் கமிஷன் தருவான், வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்பெனி. இதான் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கை. அதன்படிதான் இவர்கள் நடப்பார்கள். நீங்கள் ஜான்பர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் படியுங்கள். ஆலிவர் கெம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படியுங்கள். உங்களை சுற்றி உலகில் என்ன நடக்கிறது என்று தெரிய வந்துடும். ஜான்பர்கின் என்ன எழுதுறா? உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் உலக வங்கியின் மூலமாக. கடனை பெற்ற பிறகு, கையெழுத்து போட்டு கடனை பெற்ற பிறகு எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். எங்களுக்கு வேலை செய்வார்கள். பாதுகாப்பு, தொழில், இதில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்வார்கள். அவ்வப்போது ஏர்போர்ட் கட்டுதல், தொடர்வண்டி நிலையம் அமைத்தல், துறைமுகம் கட்டுதல், சாலை போடுதல், 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை என்று போடுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். நான் போய் சொல்ல, இந்த கடலை போய் பார். ஜான்பர்கின் ரொம்ப உள்ளவை படிக்கணும். முதல் பக்கத்தில் எழுதியிருக்கான் பார், எழுதி பாரு. உங்கள் நாட்டின் செல்வங்கள், வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். உன் மண்ணள்ளி வித்துட்டான், 32,000 கொண்டு விட்டான். இந்த அயோக்கிய பயிலுக. ஆறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட நீ எதுக்கு ஊராக கொடுத்த? ஆறு பூமி தாயின் ரத்த நரம்புகள் இல்லையா? எப்படி நீ அனுமதிச்ச? மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல் என்கிற அடிப்படை அறிவற்றவர்கள்ட்ட எதற்காக அதிகாரத்தை கொடுத்த? ஆறு நீ உருவாக்குனியா? அறிவு உருவாக்குச்சு. ஏரியை நீ வெட்டின, குளத்தை நீ வெட்டின, கம்மாயை நீ வெட்டின, தாங்கல் ஏந்ததெல்லாம் நீ வெட்டின, கிணறு நீ வெட்டின, ஆறு நீயா உருவாக்குன? இயற்கையின் அருங்கொடை அறிவி உருவாக்குச்சு.
அந்த மண்ணள்ளி வித்து 32 ஆத்து மடங்கு தீர்ந்த பிறகு எங்கிருந்து அருவி வந்துச்சோ, தாயின் மலைமார்பில் பார் போல பூமி தாயின் மலைமார்பில் இருந்து அருவி, பூமி தாயின் மார்பில் மலை, அந்த மலையை நொறுக்கி மணலாக எம் சாண்ட் தெருவில் போகும்போது மலை கொட்டி கொட்டி மலையை நொறுக்கி மணலாக கொட்டி வைக்கிறத பார்க்கும்போது இதயம் நொறுங்கி சிதறுகிறது. மலையை நொறுக்கி கல்லாக்கி பாதை போடுவாய், ரோடு போடுவாய், மலையை நொறுக்கி மணலாக்கி மாளிகை கட்டுவாய். வேற எங்கே போவாய்? வேகமாக பாதை போட்டு எங்கே போவாய்? சுடுகாட்டுக்குத்தான் போவாய். எங்கே போவாய்? மழை இல்லை என்றால் மழை இல்லை என்கிற உயிரியல் அறிவியல் உண்மையை நீ உணராது எப்படி வாழ்வாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற புரிதல் உனக்கு இல்லையா? இதை பார்க்கறது இல்லையா? படிக்கிறது இல்லையா? தெரியறது இல்லையா?